நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கும் மறுபக்கம் கௌதமுக்கு இடையேயான உறவை எப்படியாவது துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமான வேலையில் இறங்கிட்டாங்க நம்ம அஞ்சலி. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து சொத்து விவகாரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கார்த்தி பேருக்கு மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு இதனால் கரெக்டாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு அந்த அதான் சொத்து மேலே இன்னொரு கேஸை போட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கே தெரியாமல் போர்ஜரி பண்ணி இந்த சொத்தை எங்ககிட்டேருந்து அபகரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டாங்க. இதனால் என்ன ஆச்சு, அந்த கேஸ் போட்டதுனால அந்த சொத்து விவகாரம் அப்படின்னு நின்றுச்சு. இந்த சொத்து யாருக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற வரையும் இந்த சொத்து ரெண்டு பேருமே சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலிக்கு வயிறு எறிது ஒரு பக்கம். ஐயோ என்னடா இது, நாம் ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, நம்ம எந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணோம், ஒரு பக்கம் பிளான் பண்ணி அசால்ட்டாக அடித்து இந்த சொத்தை எல்லாத்தையும் நாம் அபேஸ் பண்ணிடலான்னு பார்த்தா இவங்க என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் ஒரு பக்கம் கூனி குறுகி போயிட்டு அப்படியே சும்மா தவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் சொல்கிறது, தவிச்ச வாய்க்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கலையே மகனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அது போல தாங்க இந்த கதை நடந்துன்னு இருக்குது. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையை கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு யாரா எதிர்பார்த்தாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனையை கொண்டு வந்தால் நாங்கள் எப்படி தான் சமாளிக்கிறது? ஒரு பிரச்சனையை கடந்து போகிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை கடந்து போகிறதுக்கு இன்னொரு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துனே இருந்தால் நாங்கள் எப்படி தான் இந்த இடத்துலேருந்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கூனி குறுகிய போயிட்டு உட்காந்து இருக்காரு நம்ம கௌதம். ஏன்னா இப்போ வந்து அந்த டெண்டரும் அவங்களும் வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 5 நாளுக்குள்ளே இந்த டெண்டரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலையானா அது மட்டும் இல்லாமல் அதுக்குரியான பணம் எல்லாமே நம்ம கௌதம் கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு அவர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தரணும். அதனால் அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலையானா இந்த டெண்டர் வந்து இன்னொருத்தருக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்துடுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே சும்மா மனசெல்லாம் ஒரு பக்கம் கல்லாகிட்டு உட்காந்து இருக்காரு ஒரே இடத்துல. என்னடா வாழ்க்கை இது, நம்ம எந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை எடுத்தாலும் அதில் எப்படியாவது ஒரு கேவலவாதிங்க வந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவமானத்தில் உட்காந்து கூனி குறுகி அழுந்துட்டு இருக்காரு. அதே சமயத்தில் நம்ம எஸ்எஸ்கே கிட்டேருந்து ஃபோன் வருது. என்ன கௌதமே, அடுத்து அது யாருக்கு மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். எஸ்எஸ்கேடா, அதுக்கு உரியான காசு பணம் எல்லாமே உனக்கு அடுத்து கோட் பண்ண டெண்டர் நான் தான், இப்போ எனக்கு தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 100 கோடி ப்ராஜெக்டில் எனக்கு 50 கோடி லாபம், இன்னும் 50 கோடி அப்டேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. நீ எப்படியெல்லாம் பண்ணணும்னு நினச்சா அதோட மேலே நான் பண்ணி மொத்தத்தையும் லாபம் அடிக்க போகிறேன்டா. என்ன நினச்சின்னு இருக்க நீ ஏன்னா இப்போ வந்த அப்படியே சும்மா இப்போ முளைச்ச காலம், நீ வந்து என்னை அப்படியே சும்மா ஆட்டி படைச்சிடலாம், அப்படியே சும்மா அதிர விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தேன். அது எதுவுமே எங்கள் வேலைக்கு ஆகாது தம்பி. நான் இங்கே இருக்கிற வரையும் நான் தான், என் கொடி தாங்க பறக்கும். நீ உன் இஷ்டத்துக்கு அப்படியே சும்மா திடீர்னு வந்துட்டு திடீர்னு நான் தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுருந்தா விட்டுரும். நான் சொல்ல பார்க்கலாம், உன்னை மாதிரி எத்தனை பிஸ்னஸ் மேனை அடித்து ஓட விட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். நீ எல்லாம் எனக்கு கால் தூசிக்கு சமண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம கௌதம் ஒரு பக்கம் அப்படியே சும்மா பல்ல கடிச்சிக்கிட்டு பேசவும் முடியாமல் எதுவும் சொல்லவும் முடியாமல் எல்லாம் என் நேர புன்னகை, எனக்கு மட்டும் கரெக்டான டைம் வரட்டும், அவனை அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து ஒடு 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 வரான் பாரு வேட்டக்காரன், அந்த மாதிரி உன்னை ஓட விட போகிறேன். அதுக்கான சமயம் கண்டிப்பாக வரும். வர்ற சமயத்தில் நீ எல்லாம் என் முன்னாடி நின்றே பேச மாட்டேன். அந்த அளவுக்கு சும்மா ஒரு பக்கம் சரவெடியான ஆட்டத்தை உனக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா சம்பவத்தவே சிறப்பான சம்பவத்தை மாற்றிட்டாரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யார், நம்ம கௌதம் தாங்க. அப்படி என்ன சம்பவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டெண்டர் கோட் பண்ணியிருக்காரு எஸ்எஸ்கே. அவர் வந்து ஃபோர்ஜரி கேஸில் உள்ளே போனவர். அவர் வந்து இந்த டெண்டரை கரெக்டாக எல்லாமே சீராக பண்ண மாட்டார். அதனால் அவருக்கு இது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸாக போடுறாங்க. உடனே அதை எல்லாமே ஒரு பக்கம் தீர விசாரித்து அவர் இது வரைக்கும் கோட் பண்ண டெண்டரில் எது சீராக இருந்திருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு பக்கம் க்ளாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. உடனே அந்த டெண்டரை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. எஸ்எஸ்கே அப்படியே சும்மா அள்ளு விட்டுறது ஒரு பக்கம், என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பிழிங்கி போயிட்டு ஒரு பக்கம் உட்காந்து இருக்காரு. உடனே பார்க்கணுமே நம்ம கௌதம் சும்மா இருப்பார ஃபோன் பண்ணுறாரு. நான்ப்பா எஸ்எஸ்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்த போல், அந்த சந்தோஷம் எல்லாமே ஒரே செகண்டில் அப்படியே சும்மா கூனி குறுகி போய் நின்று இருக்க போல். இதுக்கு தான்ப்பா சொல்கிறது, என்கிட்ட நீ இறங்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நான்லாம் யோசிக்கவே மாட்டேன், இறங்கி அடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவேன். நீ என்ன நினச்சின்னு இருக்க உன் மனசுக்குள்ளே, நீ தான் எல்லாமே, நீ தான் பெரிய டானு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கேன். அது எல்லாமே இங்கே இல்லை, உனக்கு மேலே இருக்கான். எல்லாமே அடிக்க வேண்டிய தருணம் வந்தால் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், ஜாக்கிரதை. இதுக்கு மேலேயாவது ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிட்டால் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு ஐயோ இவனை அடிக்கலாம், ஐயோ அவனை அடிக்கலாம், அவன் சுத்தப்படுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட சொல்லும். லாஸ்ட்டில் இப்படி தான் ஒன்றுமே இல்லாமல் நின்றுக்கணும்.
இப்போ என் சொத்தும் எனக்கு வந்துடும், உன் சொத்தும் எனக்கு வந்துடும், பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவரோட முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டு நம்ம கௌதம் கிட்ட இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டு வெளியே போச்சு, மொத்த பிரச்சனை கிளாப் சார், எனக்கு போனாலும் பிரச்சனை இல்லைடா, உன் சொத்துக்கு இதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை உடனே பார்க்கணுமே. சரிப்பா சொல்லலாம், சொத்து போனால் போயின்னு போகுது, உன்னோட லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கொஞ்சம் போன வாங்கி அந்த பக்கம் போயிட்டு, ஏன்னா எஸ்எஸ்கே சந்தோஷமாக இருக்க போல். உன்னோட பையன் யார் தெரியுமா, கௌதம். அது மட்டும் இல்லை, உன்னோட ஆருயிர் காதலி ரேவதி இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வந்து தாஜ் கிட்ட இப்போ இன்ட்ரோ கொடுக்க போகிறோன்னா, நீங்களா அந்த பிரச்சனையை வாபஸ் வாங்கி இந்த கேஸை எல்லாம் எடுத்துகிட்டு அந்த டெண்டரும் மறுபக்கம் அந்த சொத்து விவகாரம் இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கே கொடுத்துட்டா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை முடியாது, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வச்சுக்கோ, அடுத்த செகண்டு நாங்கள் ரேவதியை கூட்டின்னு வந்து அங்கே நிற்போம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட பையனையும் அப்படியே சும்மா கெத்தா சிங்கம் புலி மாதிரி இருக்கான், அவனையும் கூட்டின்னு வருவேன். அதுக்கப்புறம் உன் நிலமை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். ஆனால் தான் நான் இது மாதிரி வெளியே போய் நிற்கணும், என்ன சொல்கிறேன் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பேசவும் முடியாமல் என்ன செய்யவும் முடியாமல், நமக்கு மட்டும் ஏன்டா இந்த சோதனை அப்படின்னு போகலாம், இங்கே வேதனையாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூனி குறுகி போயிட்டு இருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு தருக.